ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? அண்ட் இந்த வீடியோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். பவர்ஃபுல்லான தேர்ஸ்டே, ஏன்னா எல்லோரும் தேர்ஸ்டே பாபாவோடைய ஸ்பெஷல் பூஜை அப்படின்னு கலந்துக்கும் போது கண்டிப்பாக அது ஒரு பவர்ஃபுல்லான டேயாக மாறிடும். ஸோ பவர்ஃபுல்லான டேயில் வரக்கூடிய மெசேஜ் பவர்ஃபுல். ஆன்மீக நட்பு குழு. உனது குழுவிலிருந்து எவரேனும் உனக்கு உதவ முயற்சித்தால் பெருமையுடன் ஏற்றுக்கொள். ஸோ உங்களுக்கு வரக்கூடிய உதவியை நீங்கள் தயங்காமல் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வேண்டான்னு நினைக்கலாம். அதால் ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கிறீங்களோ, அதுலேருந்து கண்டிப்பாக இவர் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவார். பயப்பட வேண்டாம். ஓ மை காட், அருமையான மெசேஜ். ஸோ பெருந்தன்மையோட உனக்கு வரக்கூடிய உதவியை நீ ஏற்றுக்கோன்னு சொல்கிறாங்க. நீ தனித்து இருப்பதே இல்லை, உங்களுக்காக யாருமே இல்லை அப்படின்ற ஒரு உணர்வோடு நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க அப்படின்னா அவர் எப்பவுமே உங்கள் கூட இருக்கிறாரு அப்படின்றத நீங்கள் தான் மறந்து இருக்கிறீங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறாரு. பற்றற்று இருக்க கற்றுக்கோங்கன்னு சொல்கிறாரு. ஓகேவா? எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதில் பற்று இல்லாமல் இருக்க கற்றுக்கோங்க. அதில் அடிமைப்படாமல் இருக்கவும் கற்றுக்கோங்க. நடக்கிற விஷயம் நடக்குது, அவ்வளோதான். அதை வேடிக்கை மட்டும் பார்க்குற மாதிரி உங்களுடைய அந்த மனப்பக்குவத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ லெட்ஸ் see ஃபைனல் மெசேஜ். வீண் கவனம் செலுத்தாதே. அதாவது வீணாக உங்களுடைய துன்பங்களை பற்றி பேசி அதையே பற்றி நினச்சி உங்கள் மனசை சலனப்படுத்திக்காதீங்க. தேவையில்லை. மறுபடியும் ஏதோ ஒன்று நினைக்கும் போது ஒரு பயம் வரும், நம்பிக்கையின்மை போகும், அடுத்து என்ன பண்ணுறது தெரியாது, அதிலே உழப்பிட்டு ஒரு கிளாரிட்டி கிடைக்காது. ஓகே, அதுவே மறுபடியும் பிரச்சனையாக மாறும். எதுக்காக? நீங்கள் வீணான விஷயத்தை யோசிக்கிறதுனால அது உங்களையே அதிகமாக தாக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஏதாவது யோசிக்கணும்னு நினச்சா சாய்பாபாவை நினைங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹாவ் அ குட் டே.